வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கதிரை தேடி வீட்டுக்கு போலீஸ் வர என்னமோ ஏதோன்னு பயந்து போய் பார்க்கறாங்க கோமதி. அப்போ மீனா சட்டுன்னு அந்த நகை விஷயத்த சொல்லிடுறாங்க கண்ணன் தூக்கிட்டு போனத பத்தி. யாரு கண்ணன்னு கேக்குறவங்க, ஒரு நாள் இவன் நகையெல்லாம் தூக்கிட்டு எடுத்துட்டு ஓடுனானே அவனான்னு கேட்க, ஆமா அவன ஒரு நாள் ராஜு ரோட்ல பார்த்தாளாம். துரத்தி பிடிக்க போயிருக்கா. முடியலன்னதும் இவளும் கதிரும் சேர்ந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸும் அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவன் கையில நகை இல்லையா, எல்லாத்தையும் வித்துட்டானா. இப்ப அத பத்தி தான் பேசுறதுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ இது வந்தா எல்லா விஷயமும் வெளியே வந்துருமேன்ற பயத்துல கோமதிக்கு மயக்கம் வருது. அத்தை அத்தைன்னு ரெண்டு பேருமே அவங்கள புடிச்சு நிறுத்தி தண்ணிய குடிங்கன்னு கொடுக்குறாங்க. என்னடி இப்படி நடந்திருக்கு, ரெண்டு பேரும் மூச்சு விடாம இப்படி இருந்திருக்கீங்களே அப்படின்னு கோமதி கேட்க, அத்தை சொன்னா நீங்க பயந்துருவீங்களேன்னு தான் சொல்லல அத்தை அப்படின்னு ராஜி சொல்ல, இப்ப போலீஸ்காரங்க அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்தத மாமா கிட்ட சொல்ல போறாங்க. அத நினைச்சு உனக்கு பயமே இல்லையாடின்னு ராஜிய கோமதி கேட்க, என்ன பதில் சொல்றதுன்னு ராஜியும் மீனாவும் நின்று இருக்காங்க. ஐயோ போச்சுடி போச்சு, எல்லாம் போச்சு. இத்தனை நாள் நான் கட்டி காத்து வந்திருந்த ரகசியம் எல்லாம் வெளியில வரப்போகுது. ஏண்டி உனக்கும் கதிருக்கும் எந்த சூழ்நிலையில கல்யாணம் நடந்தது, யார் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எல்லா விஷயமும் இப்ப மாமாவுக்கு தெரிய போகுது. போச்சு, என்ன வீட்டை விட்டு அனுப்ப போறாரு, இல்ல அவரு எங்கேயாவது போயிட போறாரு. இன்னையோட இந்த குடும்பம் செதையதான் போகுது. ஐயோ 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 ஐயோ, உங்க மாமா என்கிட்ட கேள்வி கேட்டாருன்னா அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், நான் எங்கதான் போவேன். ஏய் போறதுக்கு எனக்கு ஒரு நாதி கூட இல்லடி எனக்கு அப்படின்னு கோமதிய பயமா அழுகையுமா சொல்லிட்டு இருக்க. அத்தை நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க அத்தை அப்படின்னு ராஜு சொல்ல, பதற கோமதி, என்ன சொன்ன என்ன சொன்ன, ஏண்டி நீ கொஞ்சம் கூட யோசிக்காததுனால நான் இவ்வளவு தூரம் யோசிக்க வேண்டியதா போயிடுச்சு. பைத்தியக்காரி பைத்தியக்காரி, உன்னை யாரடி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது அப்படின்னு கோமதி கேட்க, அத்தை காணாம போனது ஏன் நகை அத்தை அப்படின்னு ராஜு சொல்ல, ஏய் நகை போனா போயிட்டு போகுதுடி, இப்ப மானம் போக போகுது, இப்ப அதுக்கு என்னடி பண்ண போறேன்னு கோமதி வரிஞ்சு கட்டிட்டு கேக்குறாங்க. அத்தை அப்படின்னு ராஜு முழிக்க, அத்தை கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேங்கிறாங்க மீனா. ஏய் என்னடி பொறுமையா இருக்கிறது, இவ வாழ்க்கையை காப்பாத்த போய் என் வாழ்க்கை போயிரும் போல இருக்கு அப்படின்னு கோமதி புலம்ப. அப்ப கதிர் காலம் பூரா திருட்டு பழிய சுமந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு ராஜு கேட்க, ஏய் அதுக்கு நான் வேற ஏதாவது யோசிச்சு பண்ணிருப்பேன்டி, உன்னை யாரடி அவசரம் கொடுக்க மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது. ச்சே காரியத்தை கெடுத்துட்டா பாவி பாவி படுபாவி அப்படின்னு கோமதி புலம்பிட்டு இருக்காங்க. ராஜு முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஐயோ அத்தை கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருங்களேன்னு மீனா சொல்ல, ஏய் தலையில நெருப்பெறியும் போது எப்படி அமைதியா இருக்க சொல்ற, போச்சு எல்லா உண்மையும் தெரிய போகுது இன்னைக்கு அப்படின்னு கோமதி கதறிக்கிட்டு இருக்க. அத்தை நீங்க தான் இப்ப பயந்து போய் எல்லாத்தையும் உளர போறீங்க போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, இதெல்லாம் கவனிக்கிற மனநிலையிலேயே கோமதி இல்ல. ஐயோ முருகா இதுங்களை வச்சுட்டு முடியலையே அப்படின்னு கோமதி புலம்பிட்டு இருக்க. ஐயோ நீங்க வாங்கலைங்கிறாங்க மீனா. ஏய் இப்ப எங்கடி வர சொல்ற அப்படின்னு கோமதி கேட்க, நாம இங்கேயே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம், போலீஸ்காரங்க மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் உளறிடுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அடுத்த அதிர்ச்சிக்கு போறாங்க கோமதி. வாங்க போய் அதை தடுக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, அத்தை வாங்கத்த போலான்னு ராஜியும் கூப்பிட, முழுக்க நனைஞ்சாச்சு இனி முக்காடு போட்டு என்ன ஆக போகுது, ஐயோ அப்படின்னு தலையில அடிச்சுட்டு கோமதி நிக்க. அதான் சரி வாங்க அப்படின்னு மீனா கைய பிடிச்சு இழுக்க, போங்கன்னு ராஜியும் தள்ளிக்கிட்டு வர்றாங்க. இதோ வந்துட்டாங்கன்னு செந்தில் சொல்ல, மூணு லேடிஸ் வெளியே வந்து நிக்கிறாங்க. என்னடா சக்தி பிரச்சனைன்னு தம்பிகிட்ட கேட்டுட்டு இருக்காரு பெரியவரு. கதிரவன் எப்ப வருவாருன்னு மறுபடி போலீஸ் கேட்க, இதோ இப்ப வந்துருவாரு அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்கா. மச்சான் இதோ கதிர் வந்துட்டானுங்கிறாரு பழனி. கதிர் சைக்கிளை நிறுத்திட்டு, என்னாச்சு மாமான்றவரு போலீஸ் கிட்ட வந்து வணக்கங்கிறாரு. வணக்கம்ப்பா, போன் பண்ண எடுக்க மாட்டியா நீ அப்படின்னு போலீஸ் கேட்க, போனா எப்பங்க சார் பண்ணீங்க நீங்கன்னு கதிர் கேக்குறாரு. காலையில கான்ஸ்டபிள் போன் பண்ணி எடுக்கலையாமா அப்படின்னு அவரு சொல்ல, எனக்கு எந்த காலம் வரலையேங்க சார்ங்கிறாரு கதிர். சார் போன் பண்ணீங்க சார், லைன் கிடைக்கல சார்னு கான்ஸ்டபிள் சொல்ல, சொல்றத தெளிவா சொல்ல மாட்டியா அப்படின்னு எஸ்ஐ கோவிச்சுக்க, சாரி சாருங்கிறாரு போலீஸ். சார் என்ன விஷயமா போன் பண்ணீங்கன்னு கதிர் கேக்குறாரு. பாண்டியன் ரொம்ப தீவிரமா பாத்துட்டு இருக்க பயத்தோட மீனாவும் கோமதியும் பாத்துட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனையா இருக்கும்னு சக்தி கேட்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு முத்துவேல் சொல்ல, எஸ்ஐ சார் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே எழுந்திருக்கிற சக்திவேல், சார் வணக்கம்னு சொல்ல, எஸ்ஐ உடனே சிரிச்சுட்டு வணக்கம் போட்டு, நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. நமக்கு என்ன அமோகமா இருக்கேன், ஆமா என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு சக்திவேல். ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன்னு எஸ்ஐ சொல்ல, கேஸா என்ன கேஸ், கடத்தலா கொள்ளையா பொண்ணு கேஸா, என்னவா இருந்தாலும் விட்டுறாதீங்க சார், கூட்டிட்டு போய் உள்ளர வச்சு பொலன்னு பொழந்துடுங்க, அப்பதான் உண்மையை சொல்லுவானுவ அப்படின்னு சக்திவேல் பேசிட்டு போக, இவங்க எல்லாருமே முறைச்சிட்டு நிக்கிறாங்க. இங்க பாருங்க தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம், உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கங்கிறாரு செந்தில். ஏய் எதுடா தேவையில்லாத வேலை, வீட்டுக்கு போலீஸ் வந்தா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்னன்னு தான் கேட்பாங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, வந்தா விசாரிச்சுடுவீங்களா
நீங்க எது கேக்குறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு செந்தில் பேசிட்டு இருக்க. இலை கொஞ்சம் அமைதியா இருடாங்கிறாரு பாண்டியன். நான் பாத்துக்கிறேனே, நீ பேசாம இருன்னு கதிர் சொல்லிட்டு சார் அப்படின்னு எஸ்ஐ கிட்ட திரும்புறாரு. இலை என்னடா நடக்குதுங்க? போலீஸ் வந்து நிக்கிறாங்க, ஏதோ நகைங்கிறாங்க, திருடு போச்சுங்கிறாங்க. என்னடா அப்படின்னு பாண்டியன் புரியாம கேக்குறாரு. மாமா அத நான் சொல்றேன் மாமா அப்படின்னு ராஜி சொல்ல எல்லாரும் ராஜிய பாக்குறாங்க. என் நகை காணாம போச்சுல்ல அப்படின்னு ராஜி சொல்ல, ஓ நகை எப்பப்பா காணாம போச்சுன்னு கேக்குறாரு பாண்டியன். அது அது திருச்செந்தூர்ல வச்சு காணாம போச்சு அப்படின்னு ராஜி சொல்ல, எந்த நகைப்பா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் வேகமா கேட்க, அதான் மாமா எங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த நகை தான் அப்படின்னு ராஜி சொல்ல எல்லாரும் திக்குன்னு பாக்குறாங்க. அண்ணே கூட்டமா சேர்ந்து எல்லாரும் ஏதோ பெருசா திட்டம் போடுறாங்கண்ணே அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. எழற முத்துவேல், டேய் இதெல்லாம் நமக்கு எதுக்குடா, பேசாம வா உள்ள போலாம் அப்படிங்கிறாரு. அட இருங்கண்ணே, இவனை மட்டும் போலீஸ் கூட்டிட்டு போதா இல்ல குடும்பத்தோட அள்ளிட்டு போறாங்களான்னு பாக்க வேணாமாண்ணே, பாக்காம எப்படின்னு உள்ளர போறது அப்படின்னு சக்திவேல் ஆர்வமா சொல்ல, எங்கேயோ போறாங்க, வாடா வா வான்னு சொல்றேன்ல அப்படிங்கிற முத்துவேல் தம்பிய கூட்டிக்கிட்டு உள்ளர போயிடுறாரு. அந்த நகை காணாம போச்சான்னு அதிர்ச்சியா பாண்டியன் கேட்க, காணாம போகல மாமா, திருட்டு போயிருச்சு அப்படின்னு ராஜு சொல்ல, என்னப்பா என்னமோ சொல்ற, இவன் வேற என்னமோ இல்ல சொன்னா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அவன் வேற மாதிரி தான் மாமா சொன்னான், ஆனா நடந்தது அவன் சொன்ன மாதிரி எல்லாம் இல்ல, என் நகை திருடுதான் போச்சு அப்படின்னு ராஜு சொல்ல, யார் திருடுனதுன்னு கேக்குறாரு பாண்டியன். கண்ணன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. எந்த கண்ணன்னு செந்தில் கேக்குறாரு. அதான் என்ன வீட்ல இருந்து கூட்டிட்டு போனானே அறிவு கெட்டவன், சைக்கோ சாடிஸ்ட், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ராஜு சொல்ல, ஐயோ அப்படிங்கிறாங்க கோமதியும் மீனாவும். நீ சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குதுமா, யாருமா அந்த கண்ணன்னு பழனி கேக்குறாரு. அது கண்ணன் என் ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டு கண்ணன் தாங்கிறாரு கதிர். அவனுக்கும் ராஜுக்கும்லாம் எந்த சம்பந்தமும் கிடையாது, ராஜி அவனை பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு கதிர் சொல்ல, ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறாரு பழனி. இல்ல பாத்திருக்கா, ஒரே ஒரு தடவை பாத்திருக்கா அப்படின்னு கதிர் சொல்ல, தலையில கை வச்சுக்கிற மீனா, ஐயோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உளறாங்களே அப்படின்னு புலம்புறவங்க சமாளிச்சுட்டு, மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, இப்ப நான் தெளிவா சொல்றேன், கதிர் தான் ராஜநகை எடுத்தான்னு சொல்லிட்டு நீங்க கதிரை போட்டு அடி அடின்னு அடிச்சீங்கல்ல, ஆனா கதிர் ராஜநகை எடுக்கல, ராஜநகை எடுத்தது கதிரோட ஃப்ரெண்டு, அவன் இவங்களுக்கு உதவி செய்யறதா சொல்லிட்டு அந்த நகைய ஆட்டைய போட்டுட்டு போயிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு இல்ல அவன ரோட்ல வச்சு ராஜு பாத்துருக்கா. அப்புறம் அதான் ராஜும் கதிரும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு மீனா ஒரு வழியா சொல்லி முடிக்க, ஏய் துரத்திட்டு ஓடுனதா சொன்ன, அதை விட்டுட்டேன்னு கோமதி கேக்குறாங்க. ஆமா அது ரொம்ப முக்கியமாத்த அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல நினைக்கிற மீனா, அந்த கம்ப்ளைண்ட பத்தி தான், இத பத்தி பேசதான் போலீஸ் வந்திருக்காங்கன்னு மீனா சொல்றாங்க. சரிப்பா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாண்டியன் கேட்க, இப்பதான் மாமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு ராஜு சொல்ல, இந்த பிள்ளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சா, என்னப்பா நீ போனியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ராஜு அமைதியா நிக்கிறாங்க. ஐயோ இவரு வேற அப்படின்னு நினைக்கிற மீனா, மாமா ராஜு நகை எதுன்னு ராஜிக்கு தானே அடையாளம் தெரியும், அதான் அவ போயிருக்கா அப்படின்னு மீனா சொல்ல, அதுவரையிலும் சைலண்டா நின்ன போலீஸ், பேசி முடிச்சாச்சாமா அப்படின்னு கேட்க, ஆன்னு தலையாட்டுறாங்க மீனா. எல்லா குழப்பமும் தீந்துருச்சா அப்படின்னு எஸ்ஐ கேட்க, ஆ ஆ தீந்திருக்கணும் அப்படின்னு மீனா தலையாட்ட, இப்ப நாங்க பேசலாமான்னு கேக்குறாரு அவரு. ஆ ஆ தாராளமா பேசுங்க சார் அப்படின்னு மீனா தலையாட்ட, ஏன்பா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, வீட்ல சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு கதிரை பார்த்து எஸ்ஐ கேட்க, இல்ல சார் சொல்லணும்னு நினைச்சோம், ஆனா வீட்ல சொன்னா ரொம்ப பயந்துருவாங்கல்ல, அதான் சொல்லலங்கிறாரு கதிரு. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட பத்தி கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு அப்படின்னு எஸ்ஐ சொல்ல, பேசலாங்க சார், ஆனா கொஞ்சம் கோவப்படாம தள்ளி வர்றீங்களான்னு கதிர் கேக்குறாரு. இங்க என்னன்னு பேச வேண்டியதுதானே அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் கோவமா சொல்ல, அது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட மட்டும் பேசணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, அது எப்படிப்பா தனியா அனுப்ப முடியும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மறுபடியும் குடும்பமா கூடி யாரெல்லாம் நிக்கிறது யாரெல்லாம் போறதுன்னு முடிவு பண்றீங்களா, எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா, எல்லாத்தையும் மொத்த குடும்பத்துக்கும் விலக்கிக்கிட்டே இருக்க முடியுமா, உங்க பையனை நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம், நீங்க உள்ள போங்கன்றாரு எஸ்ஐ. பாண்டியன் பாத்துட்டு இருக்க, சரி நான் நிக்கிறேன் கதிர் கூட, நீங்க எல்லாரும் உள்ளர போங்க மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல, நீங்க நில்லுங்கங்கிறாரு எஸ்ஐ. சித்தப்பா மட்டும் பேசிட்டு வரட்டுமே, நாம எதுக்கு இங்க நின்னுகிட்டு, மாமா உள்ள போலாமா, அத்தை வாங்க அத்தை, ஏங்க உள்ள வாங்கங்கிறாங்க செந்தில பார்த்து மீனா. பாண்டியன் யோசனையோட முறைச்சுக்கிட்டே உள்ளர வர கோமதி பின்தொடர்றாங்க. எல்லாரும் உள்ளர வர்றாங்க. உள்ளர வந்துட்டாலும் ராஜியோட பார்வை ஃபுல்லா வெளியே தான் இருக்கு. ஏன்பா ராஜி நீ சொல்றதெல்லாம் உண்மையா, நகையெல்லாம் கதிர் எடுக்கலையா, கதிரோட ஃப்ரெண்டு தான் எடுத்தானா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாங்க ராஜி. ஏன்பா அன்னைக்கு அவன் எடுத்ததா தானேப்பா சொன்னா அப்படின்னு பாண்டியன் கேட்க, பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் கதிர் அப்படி சொன்னா மாமா அப்படின்னு மீனா சொல்ல, என்னமோ யோசிக்கிற பாண்டியன்.
ஆ இந்த வீட்ல தான் நான் இருக்கிறேன். ஆனா, வீட்ல என்ன நடக்குது, ஏது நடக்குதுங்கிற விஷயம் ஒண்ணு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படின்னு சலிச்சுக்கிற பாண்டியன், சரிப்பா ராஜி, அவன நீ எப்ப பார்த்தன்னு கேட்கிறாரு. ராஜி திக்குன்னு பாக்க, மாமா நான் சொல்றேனே மாமாங்கிறாங்க மீனா. நான் சொல்றேன் நீங்க ஆனா அதிர்ச்சி ஆயிடக்கூடாது. அப்படின்னு மீனா சொல்ல, அக்கான்னு தடுக்குறாங்க ராஜி. ராஜி சொல்லிடலாம் ராஜி. அப்படிங்கிற மீனா, மாமா அன்னைக்கு அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு பொண்ணு திருடன் துரத்திட்டு ஓடிச்சுன்னு நியூஸ் வந்துச்சுல்ல? அப்படின்னு மீனா கேட்க, ஆமாங்கிறாரு பாண்டியன். அப்படின்னு செந்திலும் ஆர்வமா கேட்க, நீங்க கூட அந்த புள்ள ராஜி மாரி இருக்குன்னு சொன்னீங்களே? அப்படின்னு மீனா கேட்க, ஆமாங்கிறாரு பாண்டியன் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு. உண்மையிலேயே அந்த பொண்ணு ராஜிதான் மாமா? அப்படின்னு மீனா சொல்லிட, பாண்டியன் செந்தில் 2 பேரும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ராஜி அவளோட நகைய திருடினவன தான் துரத்திட்டு போனா. அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் இது என்னடி புது கதை? நிஜமாவா சொல்றேன்னு கோமதி கேக்குறாங்க. என்ன இது அவங்களுக்கும் புதுசுதான். ஆமா அப்படின்னு மீனா சொல்ல, ஏங்க நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லங்க, அவன் எடுத்திருக்க மாட்டான்னு, நீங்க தான் கேட்கவே இல்ல. தேவையில்லாம என் புள்ளைய அந்த அடி அடிச்சீங்க. என்னெல்லாம் பேசுனீங்க அப்படின்ற கோமதி, ஏய் எவன்டி அவன் அதெல்லாம் எடுத்தது அப்படின்னு கோமதி கேட்க, கண்ணே கண்ணேங்கிறாங்க மீனா. அண்ணே பண்றதெல்லாம் திருட்டு வேலை, அவனுக்கு யார் சாமி பேரை வச்சது? ஐயோ ஐயோ சாமி, ஆனாலும் என் புள்ளைய தேவையில்லாம படுத்து எடுத்துட்டீங்க. எவ்வளவுலாம் அவனை குத்தி குத்தி பேசுனீங்க அப்படின்னு கோமதி கேட்க, இவ வேறன்னு நினைக்கிற பாண்டியன், ஐயய்யய்ய அன்னைக்கு எனக்கு உண்மை தெரியாதுல்லடி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆ எனக்கு உண்மை அப்படின்னு கோமதி ஆரம்பிக்க, டக்குன்னு அவங்க பார்வையால அடக்கிடுறாங்க மீனா. உடனே சமாளிச்சுக்கிற கோமதி, தெரியாதுதான் அப்படின்னு கோமதி சொல்ல, சரி மீனா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு செந்தில் கேக்குறாரு. திடீர்னு முழிக்கிற மீனா, எதை கேக்குறீங்கன்னு கேட்க, அதான் ராஜி ஓட்டுப்பந்தயம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இது எல்லாத்தையும் தான் கேக்குறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஓ அத கேக்குறீங்களா அப்படின்னு மீனா இழுக்க, அதத்தான் கேக்குறேன் சொல்லுங்கிறாரு செந்தில். அது ஒண்ணு ஒண்ணா அப்பப்ப ராஜி என்கிட்ட சொல்லுவா. நானும் சரின்னு கேட்டுப்பேன். அப்படின்னு மீனா சொல்ல, என்கிட்ட எதுவுமே நீ சொல்லவே இல்லங்கிறாரு செந்தில். ஆமா சொல்லல. சொல்லக்கூடாதுன்ட்டு இல்ல. ஆனா சொல்லலங்க. அது அது சம்பந்தப்பட்டவங்க ராஜின்னு தான் தெரியும். அவங்களே சொல்லல. நான் எப்படிங்க சொல்றது? ராஜு, கதிர் கல்யாண விஷயத்துல 3வதா ஒரு ஆள் இன்வால்வ் ஆயிருக்கான்னு வந்தா நெறைய கேள்வி வரும்ல. அது வெளிய தெரிஞ்சா ராஜுக்கு பிரச்சனை வரும்ல. அதனாலதான் கதிர் எல்லா பழியும் அவன் மேலேயே போட்டுக்கிட்டான். அப்படின்னு மீனா ஒரு வழியா சமாளிச்சு முடிக்க, கதிர் ரொம்ப நல்லவன் மாமா. ரொம்ப ரொம்ப நல்லவன். தப்பு பண்ணது பூரா நான் தான். ஆமா தப்பு பண்ணது பூரா நான் தான் அப்படின்னு ராஜு ஆரம்பிக்க, ஐயோ இவ எங்க பூரா சொல்லிருவாளோன்னு பயந்து போற கோமதி, மீனா மீதியே நீயே சொல்லிருமாங்கறாங்க. அதுக்கு தானே நான் இருக்கிறேன்னு தலைக்கிலே சொரிஞ்சுக்கிட்டு சமாளிக்கிற மீனா, உதவி பண்ண வந்தவன் நகையை எடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கறதையே ராஜு கவனிக்கல. அதனாலதான் அதெல்லாம் அவ தப்புன்னு சொல்றா அப்படிங்கிற மீனா பல்ல கடிச்சு ராஜிய அடக்குறாங்க. கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததும் தகவல் வரும், வந்து சேருங்கங்கிறாரு எஸ்ஐ. சரிங்க சார்னு கதிர் தலையாட்டிட்டு இருக்க, நகை சார் நகையெல்லாம் கிடைச்சிருமில்லன்னு பழனி கேக்குறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல, கொஞ்சம் டைம் கேட்டிருக்கிறான், ஏதாவது ஏற்பாடு பண்ணுவான் பாக்கலாம், நாங்க வர்றோங்கிறாரு எஸ்ஐ. சரிங்க சார் அப்படின்னு 2 பேரும் சொல்ல, அவங்க கிளம்பினதும், மாப்பிள்ள எதுக்கு எல்லாத்தையுமே ரகசியமா வச்சிருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு பழனி கேட்க, வீட்ல இருக்கவங்க எல்லாம் பயந்துருவாங்கல்ல, அதனாலதான் கதிர் சொல்ல, சரி வாங்குறாரு பழனி. 2 பேரும் உள்ளர வந்துட்டு இருக்க, 1 கிராம் நகைய கூட கதிர் எடுக்கல. அவன் பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்படுறவனே கிடையாது அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க. அப்படி சொல்லிடுங்கிறாங்க கோமதி. ஆமா போலீஸ்காரவங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்னு செந்தில் கேட்க, நகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா, அவன் சொத்து எதையாவது வித்து கித்தாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு பாக்கலாம்னு சொல்றாங்க. கேஸ் கோர்ட்டுக்கு வந்தா நீங்க வரணும்னு சொல்றதுக்காக தான் போலீஸ்காரங்களே வந்திருக்காங்க அப்படின்னு பழனி சொல்லி முடிக்கிறாரு. ஏண்டா இலை, ஒரு வார்த்தை அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்ற உண்மை என்கிட்ட சொல்ல வேணாமாடா? என்னடா நீ, நான் எடுக்கல அந்த நகைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிருக்கலாம் இல்லடா நீ அப்படின்னு பாண்டியன் ரொம்ப வருத்தத்தோட கேக்குறாரு. கதிர் அமைதியா இருக்க, நம்ம வீட்டு பையன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டான்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல, அன்னைக்கே எனக்கு தோணுச்சு கதிர் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு, வேற என்னமோ பிரச்சனை இருக்குன்னு தான் தோணுச்சு அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆமா ஆமா எல்லாத்தையும் இப்ப சொல்றீங்களேடா அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா இவனே தான் தான் அந்த நகையை எடுத்தேன்னு சொல்லும்போது நாம என்னம்மா பண்ண முடியும்? ஆனா அத வச்சு எதிர்த்த வீட்டுக்காரங்க என்னெல்லாம் பேசுனாங்க, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனாங்க. மூச்சுக்கு 300 தடவை கதிரை திருடேன் திருடேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துனாங்கல்ல அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. அத மட்டுமா பேசுனாங்க அவங்க? இதோ இப்ப கூட தான் பேசுனாங்க. போலீஸ் வண்டிய பார்த்துட்டு என்னென்னமோ கன்னா பின்னான்னு பேசுனாங்க அப்படின்னு பழனி சொல்ல, அப்பா அவங்கள விடக்கூடாதுப்பா, தம்பி மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆமாங்க கண்டிப்பா நம்ம சொல்லணும், சொல்லியே ஆகணுங்கிறாங்க கோமதி.
இல்ல வேண்டாம்மா, இப்ப எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க பாண்டியன் ஒரு முறை முறைச்சிட்டு வெளியே போறாரு. பாண்டியன் வெளியே போக ஃபாலோ மீன்ற மாதிரி கையை காட்டிட்டு செந்தில் வர மொத்த குடும்பமும் பின்னாடியே வருது. வெளியே வந்து நிக்கிற பாண்டியன், ஏய் பெரிய மனுஷங்களா வெளியே வாங்கயான்னு கூப்பிட அப்பான்னு வந்து கைய பிடிக்கிறாரு கதிர். வாங்கயா வெளியில, வெளியில வாங்கயா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட வெளியில எந்த ரியாக்ஷனும் இல்ல. டேய் கதவு பூட்டிட்டு உள்ளர உட்கார்ந்துருக்காங்கடா, போய் கதவை தட்டுறா அப்படின்னு பழனி கிட்ட சொல்ல பழனி வேகமா போறாரு. ரொம்ப வீரமா போற பழனி படபடன்னு கதவை தட்டிட்டு மறுபடியும் ஆப்போசிட்ல வந்து நின்னுக்கிறாரு. கதவை திறந்துகிட்டு யாருன்னு கேட்டுட்டு பாட்டி வெளியே வர்றாங்க. எங்க உன் பசங்க கொல்லப்புறமா ஓடிட்டாங்களா அப்படின்னு கோமதி படு நக்கலா கேட்க, ஏய் இரு இரு இப்ப எதுக்கு கத்துறேங்கிறாங்க பாட்டி. அப்படின்னு கோமதி நிக்க, ஆத்தா கூப்பிடு உன்னோட தவ புதல்வன்களை அப்படின்னு பழனி சொல்ல, ஏய் என்னடா என்ன ஆச்சுங்கிறாங்க பாட்டி. ரெண்டு பேரையும் கூப்பிடாத்தா அப்படின்னு பழனி சொல்ல, யோ வெளியே வாங்கயா அப்படின்னு பாண்டியன் கத்த ஒட்டி பிறந்த இரட்டையர் ரெண்டு பேரும் என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்து ரெண்டு பேரும் மரமாட்ட நிக்க, யோ உங்க ரெண்டு பேருக்கு ஞாபகம் இருக்கா, உங்க மக கல்யாணத்துக்கு நீங்க சேர்த்து வச்ச நகையெல்லாம் என் மகன் கதிர் திருடிட்டான்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு பாண்டியன் கத்த சக்திவேலும் முத்துவேலும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க புரியாம. அநியாயமா என் மகன் மேல பழிய தூக்கி போட்டீங்களே ஞாபகம் இருக்கா, அந்த நகையை திருடினது என் மகன் கதிர் கிடையாது அப்படின்னு கதிரோட தோல்ல கைய போட்டு அவரோட நெஞ்சில தட்டி சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன். எவனோ கண்ணனா, என் மகன் யோகியா நல்லவங்கிறாரு பாண்டியன். ரெண்டு பேருக்கும் ஒன்னும் புரியல. என்னடா இதெல்லாம் அப்படின்னு முத்துவேல் சக்திவேல் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அந்த கண்ணைங்கிறவன் தான் இந்த பிரச்சனையில இடையில பூந்து நகையெல்லாம் திருடிட்டு ஓடி இருக்கிறான். அது தெரியாம என்னென்னமோ பேச்சு பேசுனீங்களேயா, கொஞ்சம் கூட விசாரிக்காம என் மகனை திருடன்னு அவமானப்படுத்துனீங்கல்ல, இப்ப உங்க ரெண்டு பேர் மூஞ்சியையும் கொண்டு போய் எங்கேயா வைப்பீங்க அப்படின்னு பாண்டியன் வெச்சுன்னு கத்திட்டு இருக்க. என்னடா இன்னைக்கு சண்டை போடுறதுக்கு காரணம் எதுவும் இல்லன்னு பழைய கதையெல்லாம் தூசி தட்டி எடுத்துட்டு வரியான்னு சக்திவேல் கேக்குறாரு. யோ சும்மா நிறுத்தியா, போலீஸ் உனக்கு தெரிஞ்ச ஆள் தானே, ஸ்டேஷன்ல போய் விசாரி, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விலாவாரியா விசாரிச்சுட்டு வந்து சவுண்ட் விடு. யோ நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போறேயா, இந்த பாண்டியன் இன்ன வரைக்கும் அடுத்தவங்க காசு பணத்துக்கு ஆசைப்பட்டதே கிடையாது, என் பசங்களும் அதே மாதிரி ஆசைப்பட்டது கிடையாது. கோமதி உங்க வீட்டை விட்டு வெளியே வர சொன்னப்ப வெறுங்கையோட தான் வர சொன்னேன், கட்டின சேலையோட வந்தா போதும்னு தான் சொன்னேன், அதே மாதிரிதான் என் மௌனம் உன் வீட்டு பிள்ளைய கூட்டிட்டு வந்து கல்யாணம் முடிச்சிருக்கிறான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா அந்த நகை எடுத்த கண்ணன் யாருன்னு கேக்குறாரு சக்திவேல். பாண்டியன் கதிர் ராஜு எல்லாம் ஒருத்தர் பாத்துக்க, அவன் யாரோ உதவி பண்ண வந்தவனா அப்படின்னு பழனி சொல்ல, ஏய் இவன் சொல்லிதாண்டா அவன் எடுத்துட்டு போயிருப்பான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கதிருக்கும் நகைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு ராஜு சொல்ல, ஆஹான்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு சக்திவேல். கதிர் என் நகையை தொட்டு பார்த்ததோ கண்ணால பார்த்ததோ கூட கிடையாது அப்படின்னு ராஜு சொல்ல, கேட்டுக்கிட்டீங்களா, எவனோ ஒருத்தன் வீணா போனவன் பண்ணின வேலைக்கு என் மகனை குற்றவாளி ஆக்குவீங்களாக்கும். யோ இப்ப சொல்றேன், இனிமே உன் வீட்ல இருந்து என் மகனை யாராவது திருடன் கிருடன்னு பேசுனீங்க நாக்க இழுத்து வச்சு அத்துப்பிடுவேன் பாத்துக்கங்கன்றாரு பாண்டியன். யோ நாக்க இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நகை வருமா வராதாங்கிறாரு சக்திவேல். நகை வராட்டிய நகைக்கான பணம் வந்து சேரும், அந்த பணத்தை கட்டி பிடிச்சு உருளு அப்படிங்கிற பாண்டியன் வாங்கடான்னு சொல்லிட்டு உள்ளர திரும்புறாரு. சீப்ப அப்படின்னு நாய் வரட்டுற மாதிரி கோமதி சொல்லிட்டு உள்ளர போறாங்க. இவங்க எல்லாம் ஒரு ஆளு, வாடா கலைக்கு போலாம் அப்படின்னு பாண்டியன் வண்டி எடுக்க பழனி பின்னாடி உட்கார்ந்துக்கிறாரு. எல்லாரும் கலைஞ்சு போனவன இவங்க 3 பேர் மட்டும் நிக்கிறாங்க. டேய் முதல்ல அவசரப்பட்டீங்க, இப்ப அசிங்கப்படுறீங்க, இதே தானேடா உங்களுக்கு வேலை, ச்சே அப்படின்னு பாட்டியும் கழுவி ஊத்திட்டு உள்ளர போயிடுறாங்க. எப்படியோ நகை வந்தா சரிங்கிற பார்வை பார்த்துட்டு இருக்காரு சக்திவேல். எதுவும் புரியாம என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காரு முத்துவேல். நாளைய ப்ரோமோவுல பாண்டியனும் கோமதியும் உட்கார்ந்துருக்க அங்க வர்ற ராஜு, மாமா இந்த வீட்டுல வந்ததுல இருந்து என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி அப்படின்னு சொல்ல, கேளுப்பாங்கிறாரு பாண்டியன். எதுக்கு எடுத்தாலும் கதிரை திட்டுறீங்க, அவனை நம்பவே மாட்டேங்கிறீங்க, ஏன் வீட்டு ஆளுங்களுக்கு கதிரை பத்தி தெரியாது, அதனால அவன் மேல திருட்டு பழி போட்டாங்க, ஆனா உங்களுக்கு தெரியல மாமா அவனை பத்தி, நீங்க எப்படி மாமா நம்புனீங்க, நீங்க மட்டும் ஏன் மாமா அவங்கிட்ட பாசமாவே நடந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ராஜு கேட்க, பாண்டியன் அப்படியே ராஜிய பாக்குறாரு. என்ன காரணம் சொல்ல போறாரு, இதுக்கு ஏதாவது பிளாஷ்பேக் இருக்கா, இதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.